வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோனரின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வரப்போகும் பேராபத்து. மக்களே, உடனே இதை செய்யுங்கள். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பிள்ளையானுக்கு மீண்டும் விளக்கமறியல். நீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவு. பாராளுமன்றத்திலேயே அர்ச்சுனாவுக்கு கைது பிடியாணை. சபையில் வெடித்த சர்ச்சை. திடீர் பணக்காரர்களை வேட்டையாடும் போலீசார். வெளியான முக்கிய அறிவிப்பு. கோட்டாபாயவுக்கு புதிய சட்ட சிக்கல். சகோதரியின் மகன் அளித்த வாக்குமூலத்தால் வரப்போகும் கைது நடவடிக்கை. அதிர்ச்சியில் ராஜபக்சர்கள். யாழ் நூலகத்தை எரித்தது அவர்கள்தான். நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அதிரடி குற்றச்சாட்டு. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெறப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனை எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிள்ளையான் தொலைக்காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் ஏனைய 2 சந்தேக நபர்களும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதவான் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T-56 ரக துப்பாக்கிகளால் 5 நபர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த 5 மனித கொலை சம்பவங்களினதும் 3வது சந்தேக நபராக சிவனேசதுரை சந்திரகாந்தன் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருக்கும் போது அவரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தல் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் சர்ச்சை ஏற்பட்டது. இன்று பாராளுமன்ற அமர்வு இருப்பதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்த போதும் இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சபையில் குறிப்பிட்ட அர்ச்சுனா எம்பி இதனால் தனது சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறினார். அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்ற உறுப்பினர் விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டிருக்கும் போது அவரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பிப்பது மோசமான முன்னுதாரணம் என்று குறிப்பிட்டார். பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இதன் போது குறுக்கிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் விசேட தேவைகள் இருந்தால் தவிர அவர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றில் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டார். கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை எல்னினோ நெருங்கி வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலைப்பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு செயலமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய பசிபிக் பிராந்திய கடற்பகுதிகளில் இருந்து இந்து சமுத்திர கடல் பிராந்தியத்திற்கு ஊடுருவியுள்ள எல்னினோ ஜூலை மாதம் தொடக்கம் அக்டோபர் மாதம் வரை அதிக வெப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் வேகமாக பரவும் கடல் வெப்பம் நிலத்தினூடாக வெப்பம் கடத்தப்படுவதை விட 16 மடங்கு வேகமாக நீரினூடாக வெப்பம் கடத்தப்படுகிறது. இதனால் இந்து சமுத்திர கடற்பரப்பில் ஏற்படும் வெப்ப ஏற்றம் ஏனைய பகுதிகளுக்கும் மிக வேகமாக பரவி வருகிறது. இலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக வட மாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான நீர் தட்டுப்பாட்டை இது உருவாக்கும். எல்னினோ இந்து சமுத்திரத்தை அண்மித்துள்ள நிலையில் பொதுமக்கள் சரியான நீர் முகாமைத்துவத்தை பின்பற்றி அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட முன்வர வேண்டும் என தெரிவித்தார். தமிழர்களின் இதயமாக கருதப்படும் யாழ் பொது நூலகத்தை தீக்கிரையாக்கிய பாவிகள் ஐக்கிய தேசிய கட்சியினரே என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். 1983 கருப்பு ஜூலை கலவரத்தில் மலையக மக்களையும் ஐக்கிய தேசிய கட்சியினரே நாசமாக்கினார்கள் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் அங்கு மேலும் உரையாற்றுகையில் 1983ஆம் ஆண்டில் நுவரெலியாவை எரித்து சாம்பலாக்கியது யார்? ஐக்கிய தேசிய கட்சியினரே எமது மக்களை நாசமாக்கினார்கள். பதுளையில் தமிழர்களின் கடைகளுக்கு முன்னாள் இராணுவத்தினர் கோடு போட்டனர். அதன் பின்னரே வந்த ஐக்கிய தேசிய கட்சி காடையர்கள் கடைகளை எரித்து நாசமாக்கினார்கள்.
பச்சிளம் குழந்தைகளை கூட இந்த பாவிகள் தீயிலிட்டு கொளுத்தினார்கள். தோட்டத் தொழிலாளர்களை சீரழித்தவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியினர்தான். அவர்கள் அவசரகால சட்டத்தையும் கொடூரமான பயங்கரவாத சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். 1981 மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் மோசடி செய்தனர். எங்களின் இதயமாக கருதப்பட்ட யாழ் பொது நூலகத்தை எரித்து சாம்பலாக்கியவர்களும் அவர்களே. 97,000 புத்தகத்தை கொளுத்தினார்கள். தேர்தல் நடத்தப்பட்டு எமது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தால் JRஇன் அடக்குமுறைகளை எதிர்த்திருப்பார்கள். கருப்பு ஜூலை போன்ற கொடூரச் சம்பவமும் நடந்திருக்காது என தெரிவித்தார். கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக அவரது சகோதரியின் மகன் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. அவரது சகோதரியின் மகனால் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் கோட்டாபாயவுக்கு எதிராக மற்றுமொரு சட்ட சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. கோட்டாபாயவின் முன்னாள் செயலாளரான சுயஸ்வர பண்டார மீதான நிதி மோசடி குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்நிலையில் இந்த வாக்குமூலம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது சுகீஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றி அதற்காக அவர் சம்பளம் பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னரும் விசேட ஒப்பற்ற ஒரு பதவியை உருவாக்கி சம்பளத்தை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகளில் அம்பலமாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக விசேட திட்டங்கள் என்ற பெயரில் 137 பேருக்கு வேலைவாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்த விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த பணிக்காக 17 கோடிக்கும் அதிகமான அரச பணம் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் அவரது வாகனத்தின் பராமரிப்பு செலவுக்காக 59 லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவுகள் பெறப்பட்டுள்ளது. இவ்வாறு மொத்தமாக 24 கோடி ரூபாய் அரச பணம் செலவிடப்பட்டுள்ளதாக சுயஸ்வர மீது குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தான் சுயாதீனமாக வேலை செய்ததாகவும் சம்பளம் எதையும் பெறவில்லை எனவும் சுயஸ்வர கூறியதால் கோட்டாபாய இது குறித்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இதன்போது சுயஸ்வரவுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதாக முன்னதாக கூறியதாகவும் பின்னர் தாம் வழங்கிய சாட்சியங்களை கோட்டாபாய மாற்றி தனது சகோதரியின் மகனுக்கு வழங்கியதாக விசாரணைகளில் தெரிவித்துள்ளார். இந்நிலையிலேயே கொழும்பு குற்ற விசாரணை பிரிவில் முன்னணியான சகோதரியின் மகன் கோட்டாபாய கூறியது முழுக்க பொய் என்றும் தனக்கு 1% கூட வழங்கவில்லை என கூறினார். இந்நிலையில் குறித்த பணத்துக்கு என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கம் வழங்கப்பட வேண்டிய நிலை கோட்டாபாயவுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்தவர்கள் மற்றும் திடீர் பணக்காரரானவர்களுக்கு அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. திடீரென பணக்காரராகியுள்ள சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்த தகவல்களை வழங்குமாறு பொது மக்களை போலீசார் அண்மையில் கோரியிருந்த நிலையில் இந்த அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசியல்வாதிகள் மட்டுமின்றி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொது மக்களும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் போலீசார் விடுத்த அறிவித்தலை உடனடியாக மீளப் பெறுமாறு ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. முறையான வழிகாட்டல்கள் இன்றி குறித்த போலீஸ் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய ராச்சியத்தின் சுதந்திரமான பரிசோதனை சபை ஏற்றுக்கொண்டுள்ள நிபந்தனைகளுக்கும் போலீசாரின் இத்தகைய அறிவித்தலுக்கும் முரண்பாடுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எப்படியிருப்பினும் அண்மை காலங்களில் சொத்துக்களை கொண்டவர்கள் எவரும் அச்சமடைய தேவையில்லை என அவதானிகள் சுட்டிக்காட்டப்படுகின்றனர். கருப்பு பொருளாதாரம் குறிப்பாக கடந்த 3 தசாப்தங்களாக இந்நாட்டில் கருப்பு பொருளாதாரம் பாரிய அளவில் பரவியுள்ளது. அதனை அடக்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாகவே போலீசார் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழ் நியூஸ் கோர்னரின் செய்திகள் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோர்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.